நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தேசிய பாராளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டத்துடன் மீள் வரையறை செய்யப்பட்ட பாராளுமன்ற தொகுதி 850 உயர்த்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இதை முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் மற்றும் மாயாவதியும் வரவேற்றுள்ளனர். ஜனநாயகன் திரைப்படம் சட்டத்திற்கு புறம்பாக இணையத்தில் பகிரப்பட்ட லிங்க் மூலம் ராசி தமிழ் மூவி மூலம் உள்ளூர் சேனலில் வெளியிடப்பட்டிருப்பது உறுதியானதால் கருமத்தம்பட்டி சோமனூர் மெயின் ரோடு ராம்நகர் சுப்பண்ணன் மகன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளரான பழனிசாமியை கருமத்தம்பட்டி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். கொங்கு பகுதிகளில் எதிர்ப்பு. திமுகவின் கருப்பு கொடி கட்டும் போராட்டத்திற்கு எதிராக வீடுகளில் காவி கொடி கட்டி எதிர்ப்பு. 5 வருட ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் திமுக அரசியல் செய்கிறது என மக்களின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவின் நகலை எரித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். திமுக நிர்வாகிகள் கருப்பு உடை அணிந்து கருப்பு கொடி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கம். தமிழக சட்டசபை தேர்தலில் அனைத்து இஸ்லாமிய வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்தால் திருப்பரங்குன்றம் தர்கா பாரம்பரியம் காக்கவும் ஆடு மாடு பலியிட்டு நேர்ச்சைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு அறிவிப்பு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.